நேஷனல் ஹெரால்டு வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி பதவி விலக கோரி புதுச்சேரியில் பாஜக இளைஞர் அணியினர் போராட்டம் நடத்திய போது போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் எழில்குமார். வணக்கம் எழில்குமார், தற்போது அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்கள். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ள நிலையில் அவர்கள் தங்களது பதவியை விலக கோரி புதுச்சேரியில் உள்ள பாஜக இளைஞர் அணியை சார்ந்தவர்கள் காமராஜர் சதுக்கம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி ஆகியோருக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு அவர்களின் உருவப்படத்தை கிழித்தும், செருப்பால் அடித்தும், காலால் மிதித்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து காமராஜர் சதுக்கம் அருகே உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முற்பட்டனர். அப்பொழுது போலீசார் அவர்களை தடுப்புகளை அமைத்து தடுக்க முயன்றனர். இந்த போதிலும் தடுப்புகளை மீறி அவர்கள் காங்கிரஸ் கட்சியை முற்றுகையிட முயன்ற பொழுது போலீசார் அவர்களை தடுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதன் காரணமாக ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் முற்றுகையில் ஈடுபட முயன்ற பாஜக இளைஞர் அணியை சார்ந்தவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து கலந்து சேர்ந்தனர். அதாவது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி நேஷனல் ஹெரால்டு வழக்கில் தொடர்புடையது என்பதனால் அவர்கள் பதவி விலக கோரி காங்கிரஸ் கட்சியை முற்றுகையிட முயன்ற பாஜக இளைஞர் அணியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி எழில்குமார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.